இதுவரைக்கும் நம்ம இவங்க ஆனந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு இதுக்கு முன்னாடி எதுக்காக போயிட்டுருந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் இப்போ எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமும் நம்ம மகேஷ் சாருக்கு தெரியாமல் இருந்துட்டு இருந்துச்சு. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வயிறு வலி அப்படி இப்படின்ற மாதிரி நார்மலாக தான் தெரியும். ஆனால் இப்போது ஆனந்தி கர்ப்பமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் நம்ம மகேஷ் சாருக்கு இவ்வளோ சீக்கிரம் தெரிய வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனந்தி என்ன நினச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினச்சாங்க தன்னோட கர்ப்ப விஷயம். இப்போது அன்புக்கெல்லாம் தெரிஞ்சு அன்பு இதை ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் மகேஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினைப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி தான் மகேஷ் சாருக்கு இந்த ஒரு விஷயம் தெரிய வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மகேஷ் சார் அதே ஹாஸ்பிட்டலில் மாஸ் என்ட்ரி கொடுத்துருக்காரு. ஆனந்தி கர்ப்பமாக இருக்கிற ஒரு விஷயமும் தெரிய வரப்போகுது. ஏன்னா ஆனந்தியோட வயிற்றில் இருக்க குழந்தை நல்லா இருக்கா இல்லையா, எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க. அந்த குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி குழந்தை நல்லா தான் இருக்குது, வளர்ச்சி கூட சூப்பராக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.